ஓகே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்னு பார்க்கும்போது ஃபியூரான். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்னென்ன ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிரோல், ஃபியூரான், டைஃபின், பிரிடின் இதெல்லாம் பார்த்தோம். சரியா? ஸோ ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்னன்றதை நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் இருக்கிற ப்ரெசென்ட் ஆகிருக்கிற சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து ஒன் ஆர் மோர் ஆட்டம்ஸ் வந்து எதோட இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த காம்பவுண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற நைட்ரஜன் ஆட்டம் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சைக்ளிக் ரிங் ஸ்ட்ரக்சரில். சரிங்களா? ஸோ சைக்ளிக் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இந்த கார்பன் ஆட்டம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் ஒன் ஆர் மோர் ஆட்டம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகே, ஸோ நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்ஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிற அடிஷன் கார்பன் ஆட்டம். ஓகே, இங்கே வந்து ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, இதோட கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா கார்பன், அதாவது இது வந்து சி டபுள் பாண்ட் ஓ கார்பன். ஓகே, ரெண்டுத்துக்கும் ஃபார்ம் ஆகிக்கிற கார்பன். சரிங்களா? இது வந்து CH2, இங்கே சிஹெச், இங்கே வந்து சிஹெச் டபுள் பாண்ட், இங்கே ஒரு சிஹெச் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதோட ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலான்னு பார்த்தோம்னா C4H4O. இது காமனாக ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? அதை பற்றி தான் இன்னும் நான் ஃபியூரான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, இது ஜென்ரலாக இருக்கிற எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற கார்பன் ஆட்டம் அடிஷனாக ஒரு நைட்ரஜனோடவோ ஒரு ஆக்சிஜனோடவோ இல்லை சல்ஃபரோடவோ அட்டாக் ஆச்சுன்னா அந்த காம்பவுண்டுக்கு பேர் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லும் போது அந்த காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்கணும், ஒன்று 5 மெம்பர் ரிங்காக இருக்கணும், இல்லைனா 6 மெம்பர் ரிங்காக இருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து 5 மெம்பர் ரிங். இது எப்படி 5 மெம்பர் ரிங்குன்னு சொல்லலாம், 1 2 3 4 5. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1, இது 2, இது 3, இது 4, இது 5. சரிங்களா? இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற கார்பன் எதோட இன்டர்லிங்கேஜாக இருக்குது, ஆக்சிஜனோட. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கார்பன் இந்த சைக்ளிக் செயினில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா? ரெண்டு சைடில் ஆப்போசிட் சைடில் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து என்ன நேச்சர்னு சொல்லலாம், அரோமேட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா எதுக்கு அரோமேட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே வந்து கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. கான்ஜுகேட்டட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் CH2 CH டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2, இதை கான்ஜுகேட்டட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, அதாவது ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது, ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது. சரியா? இதுக்கு பேர் தான் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது கான்ஜுகேட்டட் டபுள் பாண்டாக ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இது என்னவா சொல்கிறாங்க, அரோமேட்டிக் இன் நேச்சர். சரியா? இது ஜென்ரலாக இருக்கிற ஒரு அரோமேட்டிக் நேச்சர். ஸோ ஜென்ரலாக இது ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், இது ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட், சைக்ளிக் ரிங் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு 5 மெம்பர் ரிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது எதோட, இந்த கார்பன் ஆட்டம் இதோட ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஆக்சிஜன் ஆட்டம்ஸோட ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ரிங்ஸ் பேர் இது கம்ப்ளீட்டாக ஸ்டேபிளாக இருக்குது. இது வந்து ஃபுல் ரிங்ஸும் இந்த சைக்ளிக் ரிங்க்கும் எப்படி இருக்குது, கம்ப்ளீட் ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஓகேவா? ஸ்டேபிள்னால் என்னென்னா நிலையாக இருக்கிறது. சரியா? அதை ஸ்டேபிள் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அதோட கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ், ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இதுக்கு பேர் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸோட இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ஆல்ரெடி ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் பிரோல் பார்த்தோம். சரியா? பிரோலில் என்ன பார்த்தோம், பிரோலோட ஸ்ட்ரக்சர்ன்றது அங்கே வந்து நைட்ரஜன், இந்த ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணி என்னவாக இருக்கும், நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் இருக்கும் பிரோலோட ஸ்ட்ரக்சரில். சரியா? இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இது ஃபியூரான். சரியா? நெக்ஸ்ட்டு இதோட நம்ம ஃபியூரானில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரிப்ரேஷன். ஓகே, ஃபியூரான் ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது, நெக்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதோட ஃபியூரான் வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபியூரான்ன்றது ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். சரியா? இந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் வச்சு நம்ம என்ன ஃபியூரானை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது மெயின், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க்ஸ்லேயும் கேட்குவாங்க. இதில் நிறைய 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்குது, 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்குது. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மெயினாக இதில் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனை வச்சு நிறைய கொஸ்டின்ஸும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது.
சரியா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஃபியூரான் நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து ஃபியூரான். ஓகேவா? ஃபியூரான்ன்றது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது ஒரு 5 மெம்பர் ரிங்குன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட ரிங் ஆட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 1 இது 5 கார்பன். சரியா? 5 கார்பனில் 4 கார்பன் ப்ளஸ் 1 ஆக்சிஜன். இங்கே 1 2 3 4. இந்த 5th கார்பன் பொசிஷன் இருக்குல்ல, அது வந்து எதோட பாண்ட் ஆயிருக்குன்னா ஆக்சிஜன் குரூப்போட ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ 4 கார்பன் ப்ளஸ் 1 வந்து ஆக்சிஜனோட பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா. இப்படி எழுதலாமா? C4H4O. சரிங்களா? ஸோ இதில் 4 கார்பன் ப்ளஸ் ஒரு 4 கார்பன் H4O ஒரு ஆக்சிஜன். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக இது வந்து 5 மெம்பர் ரிங். ஓகே, 5 மெம்பர் ரிங்கில் 4 கார்பன் ப்ளஸ் 1 ஆக்சிஜனோட பாண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதோட ஹைப்ரிடைசேஷன் பார்க்கும்போது sp2 ஹைப்ரிடைசேஷன் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி படிச்சிருப்போம் ஆல்ரெடி. சரியா? ஹைப்ரிடைசேஷன்லாம் அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும்போது அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். sp2 sp3. ஸோ மெயினாக இதில் ஏன் இதை பற்றி சொல்கிறோன்னா இதோட எலக்ட்ரான்ஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? இது அதோட ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது ஃபியூரானோட ஸ்ட்ரக்சரில் இந்த கார்பன் ஹைட்ரஜன் நான் ஆல்ரெடி சொன்னல C4H4O. சரியா? இதோட மாலிகுலர் ஃபார்முலா. அப்போது இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 இருக்கா? இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 1 2 3 4 ஹைட்ரஜன் இருக்கா? இது எல்லாமே இதோட பாண்டட் இருக்குது ஆக்சிஜனோட. சரிங்களா? இது இதோட மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இந்த மாலிகுலர் ஃபார்முலா வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதோட ஹைப்ரிடைசேஷன் இந்த CHCHோட ஹைப்ரிடைசேஷன் வந்து sp2. ஓகே, சாரி, sp ஹைப்ரிடைசேஷன் இல்லை sp2 ஹைப்ரிடைசேஷன். ஓகே, ஜென்ரலாக இதில் வந்து பை எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பை எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், சிக்மா பாண்டு, பை பாண்டு அப்படின்றது. இதில் எது ஸ்ட்ராங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்னு சொல்லணும்னா சிக்மா பாண்டை சொல்லுவோம். சரிங்களா? கம்பேர்ட் டு தட் ஆஃப் பை பாண்ட். ஓகே, இது பிகம் மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற CHோட ஹைப்ரிடைசேஷன் sp2. ஓகே, ஸோ இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்க இது ஆக்சிஜனோட கனெக்ட் ஆகிருக்கிற கார்பனோட லிங்க் வந்து சேம் sp2 ஹைப்ரிடைசேஷன். ஓகே, இது ஜென்ரலாக இருக்கிற ப்ரிப்ரேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் 3 sp2 ஹைப்ரிட் ஆர்பிட்டல் இருக்குது, 1 ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இதில் தேர்ட் பொசிஷனில் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. சரியா? ஸோ இது பேர் sp2 ஹைப்ரிடைசேஷன் ஆர்பிட்டல்ஸ். அதை இதோட ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா வந்து C4H4O. சரிங்களா? ஸோ இது வந்து C4H4O இருக்குது. கம்மிங் அவுட் ஃப்ரம் த ப்ரிப்ரேஷன். ஸோ ப்ரிப்ரேஷன் பார்க்கும்போது இங்கே நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவாங்க, ஆல்டோபென்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மியூசிக் ஆசிடோட ப்ரிப்ரேஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. சரியா? ஆல்ரெடி நம்ம வந்து பிரோலில் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தோம். சரியா? பிரோலில் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பார்த்தோம்? ஃபஸ்ட் வந்து நம்ம பிரோலோட ப்ரிப்ரேஷன் பார்க்கும்போது பிரோலோட சக்சினிக் ஆல்டிஹைடோட ரியாக்ட் ஆச்சுன்னு நம்மளுக்கு என்ன பிரோல் ஃபார்ம் ஆகும் அப்படின்லாம் பார்த்தோமா. அதுக்கப்புறம் அசிட்டலினோட ரியாக்ட் பண்ணால் பிரோல் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பார்த்தோம். சரியா? அப்புறம் பிரோலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். சரியா? அதே மாதிரி இங்கேயும் ஃபியூரான்ஸ்க்கும் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ரியாக்ஷன்ஸ் இருக்குது. சரியா? இங்கே வர எல்லா ரியாக்ஷன்ஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஒன்லி ப்ரிப்ரேஷனும் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி வர ஸ்ட்ரக்சர்ஸு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் வேரி ஆகும். சரிங்களா? ஸோ மற்றது எல்லாமே சேம். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்ரேஷன். ஸோ ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து டீகார்பாக்சிலேஷன். ஸோ டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா என்ன சொல்லணும்னா அதாவது ரிமூவல் ஆஃப் CO2. சரிங்களா? ரிமூவல் ஆஃப் CO2ன்றதை நம்ம டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ டீகார்பாக்சிலேஷன் பார்க்கும்போது இங்கே ஃபியூரோயிக் ஆசிட் இருக்குது. ஃபியூரோயிக் ஆசிட்ன்றது இது வந்து ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர். இன்னொன்று மறந்துடக்கூடாது, ஆக்சிஜனுக்கு எப்பவுமே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எதுக்காக இருக்குன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். சரியா? எப்பவுமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜை அக்செப்ட் பண்ணிக்கும், நெகட்டிவ் சார்ஜ் எப்பவுமே அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? ஆல்ரெடி தியரி உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சு தான் நம்ம எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் போட போகிறோம். சரியா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை போட மறந்துடக்கூடாது. சரியா?
ஸோ ஃபஸ்ட்டு டீகார்பாக்சிலேஷன். ஸோ டீகார்பாக்சிலேஷன் நம்ம சொல்லும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, டீகார்பாக்சிலேஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து ஒரு கியூனோலின் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கியூனோலினோட ஃபார்முலா என்னது? 2 பென்சின் ரிங்கை போட போகிறோம். அதுதான் கியூனோலினோட ஃபார்முலா. சரியா? இங்கே ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கியூனோலினோட ஃபார்முலா. சரியா? ஸோ இந்த கியூனோலினோட ப்ளஸ் காப்பர் கேட்டலிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? கியூனோலின் காப்பர் வந்து ஒரு மெட்டல். ஓகே, காப்பர் மெட்டலை அதோட வச்சு நம்ம வந்து கியூனோலினோட ரியாக்ட் பண்ண போகிறோம். எதை? ஃபியூரோயிக் ஆசிட். ஃபியூரோயிக் ஆசிடோட ஃபார்முலா வந்து ஃபியூரான் ரிங்கோட ஒரே ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் COH குரூப் இருக்குல்ல, அதை நம்ம ஜஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இது ஃபியூரோயிக் ஆசிடு. ஸோ ஃபியூரோயிக் ஆசிடை ஒரு COH குரூப் டீகார்பாக்சிலேஷன் சொன்னல, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? யூஸ் பண்ணும்போது இங்கே என்னவா ஃபார்ம் ஆகும்னா, அந்த கியூனோலின் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இது ஒரு கேட்டலிஸ்ட். ஸோ கேட்டலிஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணும்? ஆசிடாக இருக்கிறத என்னவா பண்ணும்? CO2 ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணும். எப்பவுமே ரிமூவல், டீகார்பாக்சிலேஷன் சொல்லும்போது ரிமூவல் நடக்கும். ஒரு ப்ராடக்டை ரிமூவ் பண்ணுறது. சரியா? ஸோ இங்கே என்ன ஆகும்? இங்கே இருக்கிற CO2 குரூப் இருக்குல்ல, இது டைரெக்டாக ரிமூவ் ஆகிடும். CO2வாக ரிமூவ் ஆகிடும். சரியா? ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? நம்மளுக்கு ஒரு ஃபியூரான் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, இந்த CO2ன்றது ஒரு ஏர். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஈஸி எவாப்ரேட் ஆகிடும். சரியா? ஃபியூரோயிக் ஆசிடோட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கியூனோலின் இந்த அண்ட் காப்பர் கேட்டலிஸ்ட். ஓகே, காப்பர் கேட்டலிஸ்ட் எதுக்காக கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறோம்? ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிறதுக்காக நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணல அப்படின்ட்டா ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்லோ ப்ராசஸ். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபிசிக்கல்லாம் படிக்கிறீங்க, ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு அப்படின்னு ஸ்லோ ஸ்டெப்பு, ஃபாஸ்ட் ஸ்டெப் அப்படிலாம் படிப்பீங்க தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி. ஸோ கேட்டலிஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். சரியா? ஸோ இது வந்து என்னவா ஃபார்ம் ஆகும்? ஃபியூரானாக ஃபார்ம் ஆகும். சரியா? ஃபியூரான் ப்ளஸ் CO2 கார்பனாக வெளியில் ஆகும். சரியா? இது ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் வந்து ஆல்டோபென்டோஸ். இது 2 ஸ்ட்ரக்சர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது ஆல்டோபென்டோஸ். இங்கே பென்டோஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பென்டானா 5 கார்பன். ஓகே, ஆல்டோனா ஒரு CH குரூப் இருக்குது. ஓஸ்னா அது வந்து OH குரூப்போட ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? இதுதான். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? 1 2 3 4 5. ஓகேவா? பென்டோஸ். சரிங்களா? ஆல்டிஹைடுன்னு சொன்னேன். ஸோ ஆல்டிஹைடுன்னு சொல்லும்போது இங்கே எத்தனை CHO இருக்கா? சரியா? ஸோ இங்கே வந்து அப்போது இங்கே ரியாக்ஷன் வந்து HOH இங்கே H. ஓகே, HOH. ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே OH இருக்கிறதுனால நம்ம இங்கே எப்படி போடுவோம்? ஆப்போசிட் டைரக்ஷனில் H போடுவோம். சரிங்களா? ஸோ இங்கே வரும்போது OH ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே OH இருந்துச்சுன்னா இங்கே OH அப்படின்னு போடுவோம். இங்கே ஒரு CHO. ஓகே, 1 2 3 4 5 கார்பன் இருக்குது, 1 ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. சரியா? முடிஞ்சு போச்சு. இது எப்படி எழுதலாமா? CHO CH2OH 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 CH3OH. ஓகே, இப்படி எழுதலாமா? ஸோ இப்படி எழுதணுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்கேருந்து இதோட நம்ம இப்படி எழுதணும்னா இது ஒரு ஆல்டோபென்டோஸ். சரியா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹைட்ரோலிசிஸ் பண்ண போகிறோம். வாட்டரை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஹைட்ரோலிசிஸ்ன்றதுனாலே ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ். ஓகே, இங்கேருந்து ஒரு H2 குரூப்பை ரிமூவ் பண்ணலாம். சரிங்களா? அகெயின் இங்கே ஒரு H2 குரூப்பை ரிமூவ் பண்ணலாம். சரியா? அகெயின் இங்கே இருக்கிற ஒரு H2 குரூப், அதாவது இதில் ப்ரெசண்டாக இருக்கிற ஒரு H2 குரூப்பை ரிமூவ் பண்ணலாம். சரியா? அப்போ என்ன ஆகும்? இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து டேரெக்டாக இங்கே பாண்டிங் ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போ இது என்ன கார்பனாக ஃபார்ம் ஆகும்? 5 பென்டோஸ். 5 மாலிகூல்ஸாக ஃபார்ம் ஆகுமா? இதோ இங்கே பாருங்கள். சரியா? இது ஒரு 5 மாலிகூல்ஸாக அரேஞ்ச் ஆகும். இந்த O வந்து டேரெக்டாக இங்கே அக்காமடேட் ஆகும். சரியா? இங்கே ஒரு CHO குரூப் அட்டாச் ஆகும். இந்த காம்பவுண்ட் அப்படியே தான் இருக்கும். சரியா? இங்கே என்ன நடக்குதுன்னா டபுள் பாண்ட் ஃபார்மேஷன். இப்போது இங்கேருந்து நான் இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறேன்னா இப்போ இந்த காம்பவுண்டு தான் இது. சரியா? இப்போ நான் இங்கே வந்து ஒரு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? அதே மாதிரி இங்கேருந்து நான் ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போது அப்போ இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? இதுக்கு பேர் என்னென்னா ஃபர்ஃபியூரால், பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஒன் CHO குரூப். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு CH குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆல்டிஹைட் குரூப். ஓகே, ஸோ அகெயின் இது என்ன பண்ண போகிறோம்? இப்போ எனக்கு CH குரூப் வேணாம், எனக்கு வந்து ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ரிடக்ஷன் பண்ணணும். ரிடக்ஷன்ன்றது என்ன பண்ணுவோம்? என்ன யூஸ் பண்ணலாம்? நிக்கல். நம்ம ரிடக்ஷன்னாலே என்னென்ன யூஸ் பண்ணலாம்? ஒன்று நிக்கல்,
இல்லைனா ஜிங்க்கு இந்த மாதிரியெல்லாம் கேட்டலிஸ்டாலாம் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், கால்சியம் ஆக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் 350 டிகிரி செல்சியஸில் நிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு CO குரூப்பை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஹைட்ரஜன் வந்து டேரக்ஷன் CHோட பாண்டாக ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா. இருக்கிற O குரூப்பை மட்டும் CO மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே -CO போட்டிருக்கேன் சரியா. ஸோ இது என்னவா ஃபார்ம் ஆகும், ஃபியூரான் அப்படின்னு ஃபார்ம் ஆகுமா. ஸோ ஃபியூரான் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு மெயின் ப்ராடக்ட்டு ஃபியூரான் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே பார்க்கும்போது ஆல்டோபென்டோஸோட ஃபர்ஃபியூரால் ஃபார்ம் ஆகுது. இதோட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஃபர்ஃபியூரால் ஃபார்ம் ஆச்சு சரியா. இதுலேருந்து 3 வாட்டர் மாலிகுல்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஃபர்ஃபியூரால் காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே, அந்த H2O இந்த H2O ஓகே. அகெயின் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற H2O மாலிகுல்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறோம் சரிங்களா. நம்மளுக்கு ஃபர்ஃபியூரால் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஃபியூரான் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இதில் இப்படி எழுதலாமா, இதுலேருந்து 3 H2O மாலிகுல்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம், இதில் ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலை ரிமூவ் பண்ணலாம். அப்போ இந்த O வந்து டேரெக்டாக இதோட ஃபார்ம் ஆகும், இதோட தானே ஓகேவா. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற மாலிகுல்ஸ் இதுதான் சரியா, ஃபர்ஃபியூரால் காம்பவுண்ட். அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் சரியா. நீங்கள் எப்படி எழுதினாலும் ஓகே, பட் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிற லோன் பேர் எலக்ட்ரான்ஸை மட்டும் போடாமல் இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ இது ஜென்ரலாக இருக்கிற ப்ரிப்ரேஷன் சரியா. இன்னொரு ப்ரிப்ரேஷன் சொல்லும்போது அப்படின்னா நம்ம மியூசிக் ஆசிட்னு சொல்லுவோம். இதுவும் சேம் தான் சரிங்களா. மியூசிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோட ஃபார்முலா பாருங்கள், இதுவும் ஆல்டோபென்டோஸ் மாதிரி தான் சரிங்களா. எத்தனை காம்பவுண்ட் இருக்குது, 1 2 3 4 5. இதை விட்டுங்க, 1 2 3 4 5. இங்கே 2 டைகார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்முலா இருக்குது சரியா. 6 கார்பன் இருக்குது. ஓகே, இந்த 6 கார்பன் கூட இல்லை, இங்கே 4 தான் சரியா. CHOH4 இப்படி எழுதலாமா, CHOH4 ப்ளஸ் CO ட்வைஸ் அப்படி எழுதலாம் சரிங்களா. அப்படி எழுதணுன்னா நம்மளுக்கு என்ன, இங்கே வந்து 3 H2O மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆகும் சரியா. இந்த 3 H2O ரிமூவ் பண்ணுறோம், இங்கே இருக்கிற ஒரு CO2 குரூப்பை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம், -CO2 சரியா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே தான் ஃபியூராயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இது இன்னொரு ஸ்டெப்பு சரிங்களா. இதில் இருக்கிற CO2 குரூப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ CO2 குரூப்பை மட்டும் ரிமூவ் பண்ணால், இதோட கால்சியம் ஹைட்ராக்சைடை ரிமூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இங்கே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சரியா. இது ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் சரிங்களா. ஸோ இது வந்து டீகார்பாக்சிலேஷன் அப்படின்ற எதை வச்சு நடக்குதுன்னா, கினோலின் ஸ்ட்ரக்சர் அதை வச்சு நடக்குது சரியா. ஸோ இது அதோட ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபியூரானோட ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஃபியூரானோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு கலர்லெஸ் லிக்விடு. இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 32 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அப்புறம் CHCl3ன்றது என்னது, குளோரோஃபார்ம். ஓகே, ஸோ குளோரோஃபார்மோட ஸ்மெல் இருக்கும். அப்புறம் வேறு என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து வாட்டரில் எப்போவுமே சால்யூபிள் ஆகாது. இதில் சால்யூபிள் ஆகும், வெறும் ஆர்கானிக் சால்வன்ஸில் மட்டும்தான் இது வந்து சால்யூபிள் ஆகும் சரிங்களா. என்னென்ன ஆர்கானிக் சால்வன்ஸு, ஃபீனால், ஈத்தர், ஆல்கஹால், இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஆர்கானிக் சால்வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதர்வைஸ் DMG இது எல்லாமே ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். ஸோ எல்லா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸும் ஆர்கானிக் சிந்தசிஸ் எப்படியும் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் மட்டும்தான் டிசால்வ் ஆகும். சால்வெண்ட்ன்றது என்னது, கரைக்கக்கூடிய பொருள் ஓகேவா. ஸோ இதுதான் அதோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து கலர்லெஸ் லிக்விடாக இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் வந்து 32 டிகிரி செல்சியஸில் இருக்கும், ஸ்மெல் ஆஃப் குளோரோஃபார்மில் இருக்கும், பட் இன்சால்யூபிள் இன் வாட்டர், சால்யூபிள் இன் ஒன்லி இன் ஆர்கானிக் சால்வெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்மிங் அவுட் ஃப்ரம் த ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே ரியாக்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது இது ஃபியூரானும் தயோஃபினும் கம்பேர் பண்ணும்போது ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஃபியூரான் ரிசம்பிள்ஸ் தயோஃபின். ரிசம்பிள்ஸ்னால் ஒரே மாதிரி இருக்கிறது சரிங்களா. ஸோ ரிசம்பிள்ஸ் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் இட் இஸ் வெரி ரியாக்டிவ், சீக்கிரமாக ரியாக்ட் ஆகக்கூடிய இருக்கிறது சரியா. உடனே ரியாக்ட் ஆகும், நம்மளுக்கு போட்டோடனே ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி, அதாவது ரியாக்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகாது சரியா, இது வந்து ரெடிலி ரியாக்டபிள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிடக்ஷன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளுக்கு ரிடக்ஷனில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு, நிக்கல் இருக்குது, ஜிங்க் இருக்குது, அப்புறம் ஹைட்ரஜன், மோஸ்ட்லி நம்ம ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுவோம் நிக்கலுக்கு. ஓகே சரி, ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ராணி நிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இது என்னது, ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபியூரானோட ஸ்ட்ரக்சரில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதை நான் வந்து ரிடக்ஷன் பண்ணும்போது, ரிடக்ஷன் ஆகும்போது என்ன நடக்கும்னா, இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ரிங்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும் சரியா. ரிடக்ஷன் ப்ராசஸில் இது ரெண்டுமே ஆகும், சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆகும்போது இது என்னவா ஃபார்ம் ஆகும், ஜென்ரலாக ஒரு ஃபியூரான். இதில் ஃபியூரான் ஸ்ட்ரக்சர்ஸ் தான், ஆனால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். ஓகே, பிகாஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ரிங் வந்து என்னாச்சுன்னா கண்டென்ஸ்ட் ஆகிடுச்சு, ரெடியூஸ்ட் ஆகிடுச்சு சரியா. இது இப்படி எழுதலாமா, டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் சரிங்களா. இது இப்படி எழுதலாம்.
ஓகேவா? ஸோ இது வந்து டெட்ராஹைட்ரோஃபியூரான் அப்படின்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட்டு கம்மிங் அவுட் ஃப்ரம் த ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னென்னா ஆக்சிஜனேஷனை ஆட் பண்ணுறது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, இல்லைன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, இப்படி தான். சரிங்களா? ஸோ இங்கே ஃபியூரான் இருக்குது. ஃபியூரானோட நம்ம O2 ஆட் பண்ணுறோம். சரிங்களா? O2 ஆட் பண்ணும்போது இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னா சேம் தான். ஓகேவா? இந்த ஃபியூரான் ஸ்ட்ரக்சரோட இந்த 2 ரிங்ஸ்ன்றது இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, இங்கேருந்து எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ரிங் ஃபார்மேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஆக்சிஜன் வந்து டேரெக்டாக இன்டர்லிங்கேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த O2 இருக்குல்ல, இந்த O2 வந்து டேரெக்டாக இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னா இன்டர்லிங்கேஜாக ஃபார்ம் ஆகும். சரியா? அதுதான் இது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து அகெயின் இந்த ஆக்சிஜன் 2 lone pair of electrons இருக்குது. இதுக்கு வந்து பெராக்சைட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே 2 O2 இருக்குது. O2 வந்து எப்படி பெராக்சைடாக பாண்டடாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால 2,5 பெராக்சைடு, அதாவது 1 2, இது 5th பொசிஷன். ஓகே, 2,5 பெராக்சைடு, இது 2, இது 5. ஓகே, 2,5 பெராக்சைடு காம்பவுண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2. அகெயின் இந்த பெராக்சைடு காம்பவுண்ட் நம்ம எனக்கு என்ன கிடைக்கணும்? எனக்கு ஒரு ஆல்டிஹைட் காம்பவுண்ட் கிடைக்கணும். சரியா? ஸோ ஆல்டிஹைட் காம்பவுண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அகெயின் ரிடக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ரிடக்ஷன் பண்ண இங்கே இருக்கிற ப்ரெசென்ட்டாக இருக்கிற O2 எப்படி கன்வெர்ட் ஆகும்னா ஆல்டிஹைட். நம்ம ஆல்டிஹைட், அதாவது COH குரூப்பாக ப்ரெசென்ட்டாக இருக்கிறத, COO குரூப்பாக இருக்கிறத நம்ம ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இங்கே ஒரு CO இருக்குது, இங்கே ஒரு CO இருக்குது. சரியா? இங்கே ஒரு CH2, இந்த CH2, இது C double bond O, C double bond O, CH2, CH2. ஓகே, ஸோ இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம்? CH2, CHO, CH2, CHO கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஓன்றது டபுள் பாண்ட் O இருக்கிறத CHOவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சக்சினிக் ஆல்டிஹைட். ஓகே, ஸோ சக்சினிக் ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மேலிக் அன்ஹைட்ரேட். ஓகே, இதுக்கு பேர் தான் மேலிக் அன்ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃபியூரானோட நமக்கு மேலிக் அன்ஹைட்ரேட் ரியாக்ட் ஆகும். ஸோ ஃபியூரானோட மேலிக் அன்ஹைட்ரேட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்கே ஒரு ஃபியூரான் ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரிங்களா? இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற பாண்டட் இருக்குல்ல, பாண்ட் வந்து டேரெக்டாக இங்கே அட்டாக் ஆகும்போது இங்கே என்ன ஆகும்? இங்கே ஒரு ரிங் ஃபார்மேஷன் நடக்கும். சரியா? இது இங்கே எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஸோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது இங்கே ஒரு ஃபார்மேஷன் நடக்குது. சரியா? இங்கே ஒரு ரிங் ஃபார்ம் ஆச்சு. சரியா? அகெயின் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ், இங்கே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிற பாண்ட் இருக்குல்ல, இது பாண்ட் வந்து எப்படி டேரெக்டாக ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த மேலிக் அன்ஹைட்ரேட். எப்படி அன்ஹைட்ரேட்னு சொல்கிறோம்? C double bond O, C double bond O, O minus. ஓகே, இதுக்கு பேர் அன்ஹைட்ரேட். ஓகே, இங்கே ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. சரியா? இது வந்து டேரெக்டாக இதோட ஃபார்மேஷன் நடக்கும். இது ஒரு 5 member ring, இது ஒரு 5 member ring. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ஒரு 5 member ring, இது ஒரு 5 member ring. ஓகே, இது இப்படி எழுதலாமா? ஸோ இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற டபுள் பாண்ட் வந்து இங்கே டபுள் பாண்ட் O. ஓகே, இது ஓகேவா? அப்புறம் இங்கே இருக்கிற டபுள் பாண்டு இருக்குல்ல, இது என்னவாச்சு? இங்கே போகும்போது இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது இங்கே 2 ஹைட்ரஜன் ஃபார்மேஷன் நடக்குது. இங்கே 2 ஹைட்ரஜன் ஃபார்மேஷன் நடக்குது. சரிங்களா? இது ரெடியூஸ்ட் ஆகிட்டு, இந்த பாண்டை வந்து ரெடியூஸ்ட் ஆகிட்டு சிங்கிள் பாண்டாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே என்ன ஆகும்? இங்கே ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகுது. இங்கே CH இருக்குல்ல, இங்கே எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது டபுள் பாண்டுன்றது சிங்கிள் பாண்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. சரியா? அப்போது இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஓன்றது இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஓன்றது இங்கே வந்தது. சரியா? இந்த O தான் இது. ஓகே, ஸோ இங்கே 2 lone pair of electrons இருக்குது. இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஆக்சிஜன் இங்கே இன்டர்லிங்கேஜ் ஃபார்ம் ஆச்சு. சரியா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மேலிக் அன்ஹைட்ரேட் அடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ மேலிக் அன்ஹைட்ரேட் அடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ இங்கே திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்டிங் நடக்குது, இங்கே ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துச்சு. இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டபுள் பாண்ட் இருந்து சிங்கிள் பாண்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து ஒன்று கொடுக்குறேன். சரியா? இங்கேருந்து ஒன்று கொடுத்த உடனே இங்கே என்ன ஆச்சு? இது வந்து டேரெக்டாக இதோட சைக்ளிக் ரிங்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதுக்கு பேர் மேலிக் அன்ஹைட்ரேட் அடக்ட். ஓகே, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஓகே, நம்ம படித்தோம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்றது என்னது அப்படின்னா, எலக்ட்ரோஃபைல் மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பென்சின் ரிங்கோட அட்டாக் ஆகும். ஓகே, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்ஸ் ஆர் மோர் ரெடிலி தென் பென்சினை கம்பேர் பண்ணும்போது இதோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எப்பவுமே ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து இது ஃபியூரான் காம்பவுண்ட். ஓகே, இதுக்கு ஃபியூரான் வந்து இங்கே ஃபியூரானில் 2 lone pair of electrons இருக்குது. சரிங்களா? இது ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர். இந்த ஃபியூரானோட ஸ்ட்ரக்சரில் இங்கே வந்து என்னென்னா
இதுக்கு வந்து அசிட்டோ நைட்ரேட் அப்படின்னு சொல்லாமா. அசிட்டோ அப்படின்னா CH3 C டபுள் பாண்ட் O மைனஸ். ஓகே, இங்கே ஒரு நைட்ரஜன் குரூப் ஆட் ஆகிருக்கு. இல்லைனா எப்படி எழுதலாமா, அசிட்டிக் அன்ஹைட்ரேட் CH3 C டபுள் பாண்ட் O ட்வைஸ் அப்படின்னு எழுதலாமா. CH3 C டபுள் பாண்ட் O ஓகே ட்வைஸ் இப்படி எழுதலாம். சரியா, இதோட ஒரு HNO3 ஆட் பண்ணலாம். அப்போது இங்கே ஆல்ரெடி நம்ம பீரோலில் பார்த்தோம். ஓகே, ஸோ இது வந்து NO2 ஆட் பண்ணும்போது இங்கே என்னன்னா இந்த CH3CO இருக்குது இல்லை, இது டேரெக்டாக CH3COH ஆட் ஆகும். ஓகே, அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, நைட்ரேஷன்றது இங்கே ஒரே அடிஷன் ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்கும். இந்த NO2 டேரெக்டாக செகண்ட் குரூப் பொசிஷனில் அட்டாக் ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா 2-நைட்ரோஃபியூரான். ஓகே, 2-நைட்ரோஃபியூரான் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிட். ஓகே, furan, acetic acid, acetic anhydride plus nitration. Okay, NO2 or HNO3 ஓட ரியாக்ட் ஆகும்போது NO2. ஸோ இது பார்க்கும்போது 2-நைட்ரோஃபியூரான் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிடோட ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சல்ஃபனேஷன். சல்ஃபனேஷன் அகெயின் சல்ஃபனேஷனில் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா இங்கே ஒரு ஃபியூரான் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபியூரானோட பிரிடினோட ஃபார்முலா என்னது, ஒரு பிரிடின்றது 6 மெம்பர் ரிங். ஓகே, 6 மெம்பர் ரிங்கில் ஒரு N குரூப் அட்டாக் ஆகுறது. ஓகே, இப்படி போடலாமா. ஓகே, இப்படி இருக்குமா பிரிடினோட ஸ்ட்ரக்சரு. ஓகே, இந்த பிரிடினோட SO3 ஆட் பண்ணுறோம். ஸோ SO3ன்றது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. ஓகே, இது வந்து டேரெக்டாக என்ன ஆகும், இந்த செகண்ட் பொசிஷனில் அட்டாக் ஆகும். ஸோ செகண்ட் பொசிஷனில் அட்டாக் ஆகும்போது இது என்ன ஃபார்ம் ஆகும், ஃபியூரான் டு சல்ஃபோனிக் ஆசிட். ஏன்னா இந்த சல்ஃபோனிக் ஆசிடோட செகண்ட் பொசிஷனில் அட்டாக் ஆகிறது. சரியா, ஸோ சல்ஃபனேஷன்றது ஃபியூரான் டு சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹாலஜினேஷன். ஸோ ஹாலஜினேஷன் பார்க்கும்போது ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, குளோரின், புரோமின், அயோடின், ஆக்சிஜன்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே என்னது ஒரு ஹாலஜன் காம்பவுண்ட். சரியா, ஸோ ஹாலஜன் காம்பவுண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது, ஒரு பர்டிகுலர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது ஹாலஜன்ஸ் காம்பவுண்ட்ஸ் எப்பவுமே எப்படி ரியாக்ட் ஆகும்னா ஸ்லோவாக ரியாக்ஷன் நடக்கும். சரியா, ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹாலஜன்ஸ் ஆசிடாக லிப்ரேட் ஆகும். ஸோ ஹாலஜன் ஆசிடாக லிப்ரேட் ஆகும்போது வெளியில் போகும்போது பாலிமரைசேஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ பாலிமரைசேஷனாக என்னென்னா நம்பர் ஆஃப் லாங் செயின் மாலிகூல்ஸ், நம்பர் ஆஃப் கார்பன் செயின் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னவா ஃபார்ம் ஆகும்னா அந்த கார்பன் செயின் ஆட்டம்ஸ் எல்லாம் சீக்கிரமாக டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும், அதாவது டிஸ்ட்ராய் ஆகிடும் ஃபியூரான் ரிங்கை ஃபார்ம் ஆகிறதுக்காக. சரியா, அதனால ஹாலஜினேஷன்ஸை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம்னா இன்டைரக்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ரூம் டெம்பரேச்சரில் நம்ம ஹாலஜன்ஸ் காம்பவுண்டை யூஸ் பண்ணால் அதோட ரியாக்ஷன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ன இன்டைரக்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ என்னெல்லாம் ஹாலஜன் காம்பவுண்ட் இருக்குது, புரோமின் இருக்குது. ஓகே, புரோமின், குளோரின், அயோடின், ஃப்ளூரின் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா, ஸோ புரோமினோட நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து புரோமினோட ட்ரீட் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபியூரோயிக் ஆசிட். ஓகே, இதுக்கு பேர் என்ன, ஃபியூரோயிக் ஆசிட். ஓகே, ஸோ ஃபியூரோயிக் ஆசிட். இந்த ஃபியூரோயிக் ஆசிடோட நம்ம புரோமினை ரியாக்ட் பண்ணுறோம். சரியா, புரோமினோட ரியாக்ட் பண்ணால் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற புரோமினில் வந்து டேரெக்டாக பிஆராக வந்து அட்டாச் ஆகும். ஒன்று வந்து ப்ளஸ் HBRாக லிபரேட் ஆகும், ப்ளஸ் HBr. ஓகே, இது வந்து போட்டாலும் ஓகே இல்லைனாலும் இல்லை. ஓகே, நம்மளுக்கு வந்து செகண்ட் பொசிஷனில் பிஆரை வந்து அட்டாக் ஆகும் 5th பொசிஷனில். இதுக்கு இப்படி இருந்தாலுமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணணும், ரிடக்ஷன் பண்ண போகிறோம். எதுக்காக ரிடக்ஷன் பண்ணுறோம், இங்கே வந்து COH இருக்குது, எனக்கு வந்து 2-புரோமோஃபியூரான் அதுதான் கிடைக்கணும், இதுதான் ப்ராடக்ட். ஓகே, ஸோ அதை நான் எப்படி எடுக்கலாம், அந்த COH எப்படி வெளியில் எடுக்கலாம்னா ஒன்லி ரிடக்ஷன் ப்ராசஸ். இங்கே என்ன எடுத்துருக்காங்க, ஒரு பேஸ் எடுத்துருக்காங்க, அதாவது NaOH. ஓகே, இது Na ப்ளஸ் இது OH மைனஸ். ஸோ இந்த பேஸோட ரியாக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வெளியில் போகும், கார்பன் டை ஆக்சைடு வந்து ஈஸியாக வெளில போயிடும். சரியா, ஸோ வெளில போகும்போது இந்த பிஆரோட பொசிஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகும். ஓகே, அதாவது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து செகண்ட் பொசிஷனில் பிஆர் வரும், அதுக்கு பேர் 2-புரோமோஃபியூரான். ஓகே, இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 2-புரோமோஃபியூரான். ஓகே, 2-புரோமோஃபியூரான். இதில் வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது. சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அகெயின் ஃபியூரானோட மெர்க்குரி குளோரைடு ரியாக்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஈத்தாக்சைடு ஏத்தோனேட் அப்படின்னு சொல்லலாமா. ஏன் நேட்டுன்னு சொல்கிறோன்னா இங்கே CO- மைனஸு, இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஓகே, ஸோ
மெர்க்குரி குளோரைடோட சோடியம் மீத்தோனேட் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த மெர்க்குரி குளோரைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற Cl2 இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு Cl மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படியா HCl வெளில ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போது இந்த HCl இருக்கிற